2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trending cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறதில்ல, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. எஸ்.ஏ. சந்திரசேகரோட மிக அதிகமாக பயணித்தது விஜயகாந்த். விஜயகாந்த் ஃபஸ்ட்டு படமே அவர் தான் ஹீரோ. அப்புறம் இது மாதிரி இப்போ சுந்தரராஜனுடைய சொந்த அப்படின்னா அப்படின்னு சொல்லி பேசுவார், ஃப்ரீயாக இருப்பார். அதாவது ஒரு ஹீரோ மாதிரியே நடந்துக்க மாட்டார். ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் அது மாதிரி இருந்தால் ஒரு உரிமையாக பழகுவார், எல்லாரும் கூட விளையாடுவார். சும்மா சொல்லப்போனால் இப்போ அப்போல்லாம் ஜூஸ் பிழிஞ்சு குடிப்பாங்க, அதில் இங்கிருந்து எடுத்து அடிப்பார் ஒருத்தரையும், ஃபுல் கலாட்டாக பண்ணுவார். அப்புறம் கேமராமேன் ராஜராஜன் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருக்கோம், நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கூப்பிட்டாரு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபுல்லாக முகத்தில் போட்டு விட்டார். பேஸ்ட் போட்டால் எரியும் இல்லைங்களா, உடனே ஒரு அலறி அடித்து தேஞ்சு நுரையெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது, அது அந்த அளவுக்கு நல்ல ஜாலியாக பழகுவார், நல்லா இருப்பார். ஒரு தொழிலாரி, அவர் லைட்மேனு, இவர் கோ டைரக்டரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரோடையும் ஒரு அன்பாக பிரியமாக எல்லா விஷயத்தையும் பழகுவார். அப்புறம் ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் ப்ராப்ளம்னா முதல்ல வேட்டி மடித்து கட்டிட்டு இறங்கி நிற்பார். அது வந்து கண் கூட நானே பார்த்துருக்கேன். ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்கு, சாங் எதை எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒரு 2 வேனில் வந்தவங்க கலாட்டா பண்ணிட்டாங்க. கலாட்டா பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தாங்க. ஒத்தால் போய் எல்லோரும் பயப்பட்டு நிற்கிறோம். ஒத்தால் போய் வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு அடிக்க போயிட்டார். எல்லாம் பயந்து செதறி ஓடிட்டாங்க. அந்த மாதிரி தைரியமான ஒரு நான் விஜயகாந்த் தான் கூப்பிடுவேன். அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பார், நல்ல ஒரு மனித நேயம் மிக்கவர். அதெல்லாம் எஸ்.ஏ. சந்திரசேகர் படங்களில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இதில் யாரெல்லாம் உதவி இயக்குனராக இருந்த நிலையில் உங்களோட நெருக்கமாக பழகுவாங்க? விஜய், அவர் ஹீரோ பண்ணுறப்ப நான் ஒர்க் பண்ணேன். விஜய் நல்லா அண்ணன் தான் கூப்பிடுவார், நல்லா பழகுவார். அதே மாதிரி மனோரமா ஆச்சி, அவங்க கௌதமி, சீதா, இப்போ விஜயகுமார் சார், இந்த மாதிரி எல்லாருமே, ராதாரவி சார், எல்லாருமே நல்லா பழகுவாங்க. அதில் இந்த அப்போவெல்லாம் இந்த மாதிரி இப்போ சில இடங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஈகோவோ அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். அப்போல்லாம் உங்களுக்கு எங்கே கேரவன் இருந்தது, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்போம், ஒரே சாப்பாடு ஒன்றா இருந்தோம். இப்போ தான் யாரையும் பார்க்க முடியாது. அது அப்போ எல்லாமே நல்லா தான் இணக்கமாக இருப்பாங்க, எல்லாருமே நல்ல மரியாதை கொடுப்பாங்க. எங்கள் டைரக்டரும் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டே வந்து சார் இவர் இது மாதிரி பண்ணுறாரு சார் அப்படின்னு போட்டு கொடுத்தாலோ சொன்னாலோ அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் அசிஸ்டண்ட்டுகளை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், எங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பார். உதவி இயக்குனர்களில் சங்கர் இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர், பெரிய பேர் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக. அங்கே எஸ்.ஏ. சந்திரசேகரோட பணியாற்றிய காலகட்டத்தில் எப்படி இருந்தார்? அவர் வந்து தில்லைராஜன் ட்ரூப்பில் தான் இருந்தார். ஆமாம், டைரக்டர் ஒரு ட்ராமா பார்க்க போயிருக்காரு, ரைட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. இவர் பார்த்துருக்காரு, நடிச்சிருக்காரு. அப்புறம் கூப்பிட்டு ட்ராமா முடிச்சுன்னா பேசியிருக்காரு, வர சொல்லியிருக்காரு. அப்போ போய் பார்த்ததில் நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு, எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு. அது எழுத சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே அப்போ அங்கே இருக்கிறப்ப அவர் ஒவ்வொரு வருஷம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, ஒரு அது மாதிரி கனக சண்முகம் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு வருஷம் எழுதுவார், சங்கர் ஒரு வருஷம் எழுதுவார். நான் ஒர்க் பண்ணுறப்போ சங்கர் வந்து பவித்ரன் காப்பி எடுப்பார், கனக சண்முகம் சார் எழுதுறது நான் காப்பி எடுப்பேன். இதை டைரக்டர் பார்த்துட்டு அவர் என்ன வேணுமோ அது இன்னும் பெட்டர் பண்ணிட்டோ அது மாதிரி ஒன்று பண்ணுவார். அவரும் அங்கே நல்லா சின்சியராக தான் ஒர்க் பண்ணி நல்லா இருந்தார்.
அப்புறம் சீதாங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஜனகராஜோட. ஆமாம், அது பண்ணியிருப்பார். நானும் அதில் வந்து ஒரு 3 சீன் 4 சீன் பண்ணியிருப்பேன். ஒரு கம்பவுண்டரா பவித்ரன்னு ஒரு சீன் பண்ணி அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணார். நல்லா சின்சியராக இருந்தார். பட் இந்த அளவுக்கு வந்து அவர் அப்போ வருவாருன்னு யார் அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ஒரு காமெடி பண்ணிட்டு நல்ல ஒரு ஜாலியாக இருப்பார் சங்கர். இப்போ இவங்களோட பழைய மாதிரி விஜயோடும் ஆரம்ப காலத்துலேருந்தே பழகிருக்கீங்க. ஆமாம். விஜயனுடைய வளர்ச்சி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒரு பிரமிப்பாக தான் பார்க்குறேன். என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான பிடிவாதம் இருக்குது சார். ஆமாம். சில பேர் டக்குன்னு பேசிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் நினச்சதை எப்படியாவது சாதிக்கணும்னு நினைப்பார். அதில் அந்த வில் பவர் அவருக்கு இருக்குது. அதனால் சும்மா அது இதெல்லாம் பேசிலாம் அலட்டிக்க மாட்டார். ஆனால் அவர் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவார். அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணி இது வரைக்கும் ஜெயிச்சு தான் இருக்கார். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். நடிக்க வைங்கன்னு. அவங்க அப்பா உடன்பாடு இல்லை. ஆமாம், படிக்கிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். அம்மா கூட சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்தா ஒரு நாள் ஆளே இல்லை வீட்டில். தேடுறாங்கன்னா பார்த்தா உதயம் தேட்டரில் நான் பார்த்துட்ருக்காரு. நைட் ஷோ ஃபுல்லாக அங்கே தான் படம் பார்த்துருக்காரு. நடிக்க வச்சா வரேன் அப்படி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சார் டைரக்டர். அதுக்கப்புறம் டைரக்டரை நல்லா பண்ணுறாரு. அந்த படங்கள் பண்ண ராதாரவி எல்லாமே சொன்னாங்க, நல்லா பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சமாக அவர் நடிக்க ஆரம்பித்தது. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன ரூமில் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஜோசியர். நான் ஒரு நாள் வந்து ஜோசியை பார்க்கணுன்னு சொன்னதுனால கூப்பிட்டு போனேன். நார்கோயிலில் ஷூட்டிங் தேவா படம். அப்போ பிரேக்கில் வந்து சோபாமா நானும் அந்த ஜோசியர் உட்காந்து ஜாதகம் பார்க்கணும். அவர் சொன்னார், அம்மா உங்கள் பையன் நம்பர் 2 வருவாருன்னு. அவங்களே சிரிச்சிட்டாங்க. என்ன இது 100 ரூபா வேணால் அதிகமாக வாங்கி இது மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அவர் வருவாருங்கிறது அவர் சொல்கிறாரு. பட் நம்ம கேட்குறப்போ இவங்களுக்கே நம்ப முடியல. இப்போ எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அப்புறம் சொன்ன இல்லாமல் இவர் நிறையா சொல்லியிருக்காரு, சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு. அதே மாதிரி இன்னும் வருவாருன்னு தெரியும். பட் இந்த ரேஞ்சுக்கு வருங்கிறது யாருமே நினச்சி பார்க்கல. பட் அவரு நினச்சிருப்பார். அந்த என்ன அதாவது டெடிக்கேஷன் அப்படி இருப்பார் செட்டில். நீங்கள் நம்ம ஃபைட் பண்ண வேண்டாம், டூப் போடலாம் அப்படின்னா கேட்க மாட்டார். எங்கேருந்து ஒரு தடவை குதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டைரக்டர் இப்படின்னு போனார். பிரசாத் ஸ்டுடியோலேருந்து குதிச்சிட்டார் கடன்கள் மாஸ்டர். டைரக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் சேஃபாக தான் இது பண்ணிட்டார். அதனால் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஜியம் ஆடினதே ஃபஸ்ட்டு அவர் தான் ஆடுவார். ஃபுல் பீஜியம் ஒரு சாங்கில் ஃபுல் பீஜியம் ஆடுவார். பாடுறது எல்லாம் என்னென்ன வரணும், என்னென்ன எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய சப்போர்ட்டில் ஆரம்ப காலத்தில் பண்ணாலும் அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் அவளே இண்டிவிஜுவலாக தான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். டைரக்டரையும் மறக்க முடியாது. இது மாதிரி விஜய் வந்து அப்போ இவ்வளோ தூரம் வருவாருன்னு எதிர்பார்க்கல. பட் வருவாருன்னு தெரியும். இப்போ அந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னுடைய முதல் பட ஹீரோ அவரும் ஒத்துக்கிட்டதால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. டைரக்டர்னால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கதையெல்லாம் பிடிச்சிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரமிப்பாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை படங்கள் அவரோட பணியாற்றினீங்க நீங்கள் உதவி இயக்குனரா? அதாவது ரசிகன், தேவா, விஷ்ணு, செந்தூர பாண்டி 4 படம் கோஆர்டினேட்டர். இந்த படங்களில் பணியாற்றும் போது விஜய் வந்து ஒரு படத்துக்கு படம் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது ஆமாம், ரசிகன் பண்ணுறப்போ அவர் இண்டிவிஜுவல் ஹீரோ. இப்போ பார்த்தா அடுத்தது வந்து டைரக்டர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. இவர் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஹீரோவோட சப்போர்ட் பண்ணி பண்ணலாம், பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு. அதே மாதிரி விஜயன்னு ஒத்துக்கிட்டார். நம்ம டைரக்டர் பையன் தானு. அப்படி பண்ணுறப்ப அந்த ரசிகன் படத்தில் இப்போ அவர் நடிக்கிற சீன்ஸ்லாம் விட நீங்கள் வந்து செந்தூர பாண்டியில் வந்து விஜய் அண்ணன் கூட நடிக்கிறப்பா, ஒரு விஜயகுமார், ஒரு மனோரமா ஆச்சி அவங்க கூட நடிக்கிறப்பெல்லாம் அந்த வித்தியாசங்களை பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொன்றும் பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்தார். ஃபைட்லேயே ஆகட்டும், சாங்லேயே ஆகட்டும், பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்தார். ஒவ்வொரு படத்துக்கும் அவர்கிட்ட ஒவ்வொரு வித்தியாசங்கள், வளர்ச்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தார். உங்களுடைய முதல் படத்துக்கு அவர் தான் கதாநாயகன். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? சார் ஃபஸ்ட்டு வந்து கலைப்பூங்கா ராவணன் பத்திரிக்கையாளர் ஜேர்னலிஸ்ட். ஆமாம், எங்கள் டைரக்டர் வந்தப்போ அவரோட ப்ரெஸ்ஸில் தான் போய் தங்கியிருக்காரு. ஆமாம். அதனால் நான் அவருக்கு ஒரு படம் பண்ணணும். அப்போ தள்ளி போட்டு இருந்துட்டேன். பட் நீ அசிஸ்டண்ட்டு, நீ முதல்ல அவர் படம் பண்ணுன்னு சொல்லி அவர் ஆஃபீஸ்லேயே பூஜை போட்டு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஃபஸ்ட்டு இந்த படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஆமாம். அப்புறம் சில கதை எழுதி முடிச்சிட்டிங்களா நீங்கள்? ஆமாம் சார்.
கதை சொல்லிட்டேன், விஜய்ட்டையும் சொல்லிட்டேன், டைரக்டர்ட்டையும் சொல்லிட்டேன். ஃபுல்லாக பக்காவாக இப்போ பவுண்டர் ஸ்கிரிப்ட்னாங்களா, நான் அதை அப்போவே ரெடி பண்ணிட்டேன். பிரேக் டவுன் முதல் கூட ரெடி பண்ணிட்டேன். அங்கே ஒர்க் பண்ணாலும் எல்லாம் பக்கா. இப்போ ஒவ்வொரு இப்போ டைரக்டர் பண்ண படங்கள் எல்லாமே ரசிகன், தேவா, விஷ்ணு இந்த கதைகள்லாம் என்னதான் கதை சொல்ல அனுப்புவார் விஜய்க்கா. ஆமாம். நீ போய் சொல்லிட்டு வந்துருப்பார். அப்போ அப்படியே சொல்லி பழக்கம். அதனால் நான் ஒரு நாள் ஒரு ஐடியாவாக ஒரு லைன் மாதிரி சொன்னேன். நல்லா இருக்கு நான் சொன்னார். அப்பாட்ட சொல்லுங்கன்னாரு. அப்புறம் டைரக்டர் சொன்னேன், நல்லா இருக்கியா, ஒரு வித்தியாசமாக இருக்குது வேறு மாதிரி அப்படின்னாரு. அப்புறம் ரசிகன்லேயே என்ன ஒரு காமெடி ட்ராக் வேணும்னு நினைக்கிறப்போ கவுண்டமணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அது வரைக்கும் பெருசாக ஒரு படங்களில் பண்ணதில்லை. சரின்னு அப்புறம் நான் தான் போய் ஃபிக்ஸ் பண்ணேன். அது விஜய்க்கு கவுண்டமணி காமெடியெல்லாம் ரொம்ப விஜய் வந்து ரசித்து பார்ப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி நம்ம அந்த படம் பண்ணுறப்போ கூட ஆனால் அந்த கேரக்டர் ஆமாம் அவர் தான் பண்ணுறாரு, ஒரு படம் தான் நல்லாயிருக்கு. அது மாதிரி எல்லாமே அவருக்கு பிடிச்சி போய் தான் அந்த படம் பண்ணிச்சு. பட் என்னென்னா அந்த கலைப்பூங்காராமன் சார்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் அப்படியே இருந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டரை. அப்போ வந்து 7 சேனல் நாராயண் சாரும் எம்எஸ்வி முரளி சார், எம்எஸ்வி சன்னு 2 பேர் வந்து படம் பண்ண சொல்கிறப்போ இந்த மாதிரி கதை இருக்குது இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. யார்கிட்ட பண்ணுறேன்னு கேட்குறாரு. முதல் படம் பாருங்கள், 2 பிடிச்சிருக்காங்க, யார் பண்ணுறாங்க, அருமை, பெரிய எல்லாம் காடு கிஃப்ட்டு, அவருடைய ஆசீர்வாதம். நான் யோசித்தேன், எம்எஸ்விங்கிறது ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம். கரெக்ட். அந்த ஃபேமிலிக்கு நம்ம படம் பண்ணலான்னு நினச்சி, சார் நான் எம்எஸ்வி சார் ஏயா அங்கே பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சொன்னேன், கரெக்டே அப்படின்னாரு. அப்புறம் பிஎஸ் சுப்பிரமணியன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் தான் அந்த படத்துக்கு மேனேஜர். என்ன காரில் வந்து கூப்பிட்டு போகிறாரு எம் முரளி சார் ஆஃபீஸுக்கு. அப்போவே நான் வந்து ஒன்லைனு, டைலாக் ஃபைலு, பிரேக் டவுன் சார்ட் இதோடு போனேன். இதை பார்த்தோன்னே முரளி சார், இன்னும் இவ்வளோ பக்காவாக இருக்கீங்களா, எல்லாம் டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் சார்னாரு. கதையை சொன்னேன், ரொம்ப பிடிச்சது. அப்போ வந்து அவர் பிரசாந்த் படமாக ஏதோ ஒரு படம் பண்ணி மிகப்பெரிய லாஸில் இருந்தார். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட என்னுடைய ஒரே படத்தில் எல்லா விஷயத்தையும் அவர் அடித்தார். நான் பக்கா பிளான் பண்ணி அந்த படத்தை பண்ணி கொடுத்தேன். சொன்ன நாட்களுக்கு முன்னாடியே படத்தை முடித்தேன். எங்கள் டைரக்டர் கூட அப்போ அங்கங்கே விசாரிப்பார், என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான். எங்கள் டைரக்டர் ஒரு நாள், என்னை விட ஸ்பீடு எடுக்கிறேன், மெது அடி ஏயா அப்படின்னு சொல்ல நல்லா உண்டு. அந்த மாதிரி அந்த படத்தை பண்ணி முடித்தேன். அது நல்லா போச்சு. விஜய்க்கும் ஒரு நல்ல பேர், அந்த ஃபஸ்ட்டு வெளி டைரக்டர்கள் படங்களில் அது முக்கியமாக குறிப்பிட்ட மாதிரி எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிது, விஜய்க்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ப்ரொடியூசரும் நான் சேவ் ஆனார். அந்த மாதிரி ஒரு டைரக்டராக விஜயோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? விஜய் வந்து எப்படின்னா, கதை ஒரு தடவை கதை கேட்டால் ஓகே, நம்ம டைரக்டர் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணுவார். அதில் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு முரண்பாடு கூட இருந்தது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல, எனக்கும் அப்படி இருந்ததில்லை. அது மாதிரி இருப்பார். சில விஷயங்கள் ஏதாவது இல்லைன்னா இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமாண்ணா அப்படின்னு சில விஷயங்கள் கேட்டால் அது நம்ம ஓகே விஜய் நல்லா இருக்கு விஜய் அப்படின்னா பண்ணுவார். இல்லை விஜய் இந்த மாதிரியே பண்ணிக்கலனாலும் அப்படி தான் போவார். டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நல்ல ஒரு இணக்கமாக ஒரு நல்லா ஒர்க் பண்ணலாம், அவரோட அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த படத்தில் தான் கவுண்டமணியோட நீங்கள் முதலாக பணியாற்றுறீங்க டைரக்ஷனில். டைரக்ஷன்லாம் பண்ணியாச்சு. ஆமாம், டைரக்ஷனில் எப்படி இருந்தது கவுண்டரோட பணியாற்றி? அது ரொம்ப எனக்கு அவருக்கு நல்ல சிங்க் ஆச்சு. நம்ம எழுதின டைலாக்கு எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் அவருக்கு ஷூட்டிங் இல்லை, எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா என் வீட்டுக்கு 6 மணிக்கு கார் அனுப்பிச்சிடுவார், நான் போயே ஆகணும். இது மாதிரி பல வருடங்களில் அவருடைய நட்பு தொடர்ந்துருக்கு. போயிட்டு நைட்டெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு தான் என்ன அனுப்புவார். அந்தளவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என் மேலே ரொம்ப அன்பு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். அருமையாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி அந்த படத்தை பிஆரோட ப்ரமோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். ரங்கநாதன் வச்சு பண்ணுங்க, டைமுக்கு பண்ணுறாரு, கரெக்டாக இருக்கார், நல்ல காமெடி சென்ஸ் நிறைய பக்கம் எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த அளவில் இன்றைக்கும் அவரோட எனக்கு அந்த நட்பு தொடருது. நடிக்க ஆரம்பித்தது தான் அவருக்கு பிடிக்கல. எப்பவுமே உங்களுக்கு தெரியல, மணிவண்ணன் சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னே அவருக்கு இன்னும் டேரக்டரில் நடிக்க வேண்டாளுங்க அப்படின்னு அதில் மட்டும்தான் நான் டைரக்ட் பண்ண படத்துலேயே பிரச்சனை வந்துருச்சு. அப்படியா? ஆமாம். லவ் பண்ணுங்க சார்னு ஒரு படம், லிவிங்ஸ்டன், பிரீதா விஜயகுமார், லட்சுமி இதெல்லாம் பண்ணுறாங்க. செந்தில் இவரு. இது லிவிங்ஸ்டனுக்கு ஃப்ரெண்டாக நான் பண்ணுறேன். அப்போவே இவருக்கு என்னடா டைரக்டர் பண்ணுறவன் நடிக்கிறானே அப்படின்ட்டு சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப
அவருக்கு தெரியும் அவர் தான் எண்டு பஞ்ச் அடிக்கும்னு நினைப்பார். வேறு யாராவது பேசுனா கூட அவர் விட மாட்டார். அப்படிலாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆஹா என்ன பொறுத்துன்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம், ராம்கியோட. ஆமாம், அதில் வந்து ஒரு சின்ன சீன், ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணேன். ஒரு தெருவில் வந்து யாருக்கா தலை வலிக்குதா, வயிற்று வலிக்குதான்னு பெட்டியில் எடுத்து சத்து போட்டு வர்ற மாதிரி கவுண்டமணி ஆப்போசிட்டில் வருவார், அவர்கிட்ட பேசுகிற மாதிரி. இப்போ இதான் டைலாக்னு சொல்லியாச்சு. அவரும் பேசுகிறாரு, நானும் பேசுகிறேன், அவரும் பேசுகிறாரு. ஒரு கேனை ஓடி முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், வேண்டாம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஏன் இல்லை நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன், அது சீன் எண்ட் ஆகாது. அப்போவே நம்ம நடிக்கிறதுங்கிறது அவருக்கு உடன்பாடு இல்லை. அந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பண்ணுறோம், லேசாக சின்ன சின்ன இது வந்தது. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, இல்லை டைரக்டர் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ப்ரொடியூசர் சொல்ல தயக்கிறாரு, இல்லை கவுன்சில் வரைக்கும் போகணும் அந்த மாதிரிலாம். அப்புறம் நடிகர் சங்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அவர் என்கிட்ட கேட்டார் ப்ரொடியூசர். நான் சொன்னேன், நான் ஒரு டைரக்டர், நான் தான் ஒரு நடிகனை தீர்மானம் பண்ணுறது. பட் இன்னொரு நடிகர் வந்து நான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அந்த உரிமை கிடையாது. அதில் நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை பண்ணுறேன், இப்போ ஏதாவது இதாச்சுன்னா நம்ம அவர் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னாரு. அப்போ யோசித்தேன், ப்ரொடியூசர் கேட்குறப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு பரவாயில்லன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு ஆர் சுந்தரராஜனை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர் சுந்தரராஜனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவர் வந்ததுக்கப்புறமும் இவரால் ஏதோ இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேரக்டரே இந்த வாஸ்து சரியில்லைங்கிற மாதிரி அந்த கேரக்டர் என்ன ஒரே பிரச்சனையாகி கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயவாகினி செட்டில் அடிச்சுக்கிட்டாங்க. இவர் சுந்தரராஜன் சாரும் கவுண்டமணி சாரும் ஆன் சீனில் போயிட்டுருக்கு. இவர் என்ன சொல்ல, காது கேட்கலின்னு சொல்ல, கெட்ட வார்த்தையில் திட்ட அடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆன் செட்டில் லட்சுமி அம்மா இருக்காங்க, லிவிங்ஸ்டன் இருக்கார், பிரீதா அந்த அம்மா இருக்காங்க. நான் கேமராவில் அப்படி உட்காந்துட்ருக்கேன். அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுன்னா எல்லாம் பரபரப்பாக போயிட்டாங்க. என்னால் எந்திரிச்சே போகல. நான் அப்படி வெக்ஸ் ஆகிட்டேன். இவர் ஒரு பெரிய டைரக்டர், அவரும் பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்க தான் நம்மளை கைட் பண்ணி இவங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படியே வெக்ஸ் ஆகிட்டேன். வெக்ஸ் ஆனோன்னா இவர் கத்துறாரு, இதுக்காகத்தான் போட வேண்டாம். நான் சொன்னேன், என்னையும் நடிக்கக்கூடாதுங்கிறீங்க, அவரையும் நடிக்கக்கூடாது, யார் தான் நடிக்கணும், அப்புறம் நீங்களே இன்னொரு டூயல் ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகி நான் பார்த்து இதுன்ட்டு போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர் சுந்தரராஜனும் சாப்பாடு போகணுன்னு வீட்டுக்கு நான் தான் கொண்டு அவரை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பிரச்சனை வந்தது. அப்புறம் இவர் சொல்லிட்டார், என்னால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், ஒத்துக்கலைன்னா வேறு ஏதாவது போட்டு எடுத்துங்க அப்படின்ட்டார். யார்? சுந்தரராஜன். ஆமாம். அப்புறம் மறுபடியும் கேட்டுது. நான் சொன்னேன், அவரையே ஒரு நடிகரை சொல்லுங்கள் இந்த கேரக்டருக்கு, ஏன்னா தொடர்ந்து மறுபடியும் பிரச்சனை கூடாது. சரி சினி ஜெயந்தை போட்டு எடுத்துக்குவோம். 2-3 சாய்ஸ் சொன்னதுக்கு சினி ஜெயந்தை ஓகேவான்னு கேட்டேன், ஓகேன்னு. அப்புறம் அவர் வச்சு பண்ணோம். அதனால் ஒரு டைரக்டர் நடிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்போவே அவருக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அப்படியே இலக்கமாக இருந்தவர் தான். நம்ம நடிச்சுன்னா அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டார். அப்புறம் நம்ம எப்பவும் போல் அப்படியே ட்ராவல் பண்ணோம். எப்படி மணிவண்ணனோட பணியாற்றிய அனுபவம் சார்? அவர் வந்து வர்றேன்னு சொல்லுவார், அப்படியே தான் வருவார். இது எனக்கு ஒரு நாள் ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு டைரக்டர் தப்பாகவே இருக்கிறார் சீனை. இவர் ஒரு டைரக்டர், இவர்கிட்ட போய் சொல்கிறோம். அஜித் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு உங்கள் கை நழுவி போனதுக்கு என்ன காரணம்? அவர் போய் பார்த்தேன், அதையெல்லாம் பிடிச்சது. அது ஒரு விஷயத்தினால மிஸ் ஆயிடுச்சு. நம்ம விஜய் வச்சு படம் பண்ணலாம், அங்கேயே இருந்தவன் கூட அவர் நினச்சிருக்கலாம். வித்யாசாகர், தேவா, சிற்பி போன்ற இசையமைப்பாளர்களோடு பணியாற்றியது எப்படி இருந்தது? வித்யாசாகர் எப்படின்னா ரொம்ப சூஸியாக தான் சார் இது பண்ணுவார். உடனே டக்குன்னு செலக்ட் பண்ணிக்க மாட்டார். படம் கிடைச்சோன்னே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். முரளி சாரை கூப்பிட்டு ஒருத்தர் சாபமெல்லாம் விட்டார். என்ன யாரை மியூசிக் டைரக்டராக போடணும் அப்படின்லாம் சொல்லி நீ குறிப்பிட மாட்டேன்னு திட்டினதெல்லாம் உண்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.